வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: காலம் தாழ்த்தாமல் கடமையை செய், இல்லையேல் காலம் உன்னை தாழ்த்திவிடும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: ஒழுக்கம் கடமை ஈகை என மூன்றும் ஒன்றிணைந்த உயர்நெறிய அறமென்றாகும். ஒழுக்கத்தில் கடமை ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்றுப்பாரில் ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும் உயர்மக்கள் செல்வமும் அளிக்கும் மேலாம். ஒழுக்கமே இறை உணர்வில் ஒளி உண்டாக்கி அறிவில் மேன்மை இது வைக்கும் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. அப்பர் பெருமான் சொல்லும்போது என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்றாங்க. சாமிஜி சொல்லுவாங்க, தூயவனை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்வு செய்வாய். நாம நம்முடைய வினை பயனை போக்கிக் கொள்ளக்கூடிய அந்த அளவுல நம்முடைய தொழிலை தேர்ந்தெடுக்கணும்னு. இன்னொரு வரிகளை சொல்றாங்க, வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வரவு இல்லைன்னா பண்பாட்டை வளர்க்கவோ காக்கவோ முடியாது, இதை உணர்வீர் என்று சொல்றாங்க. காலத்தால நாம தொழில் செய்து நம்முடைய கடமையை சிறப்பாக செய்து ஒழுக்கத்தோடு நாம ஈகையும் நம்முடைய கடமையையும் சிறப்பாக செய்து வரணும். அதுல எந்த தாமதமும் இருக்கக்கூடாது. நாம கடமையை செய்யும் போது நாம சிறப்பாக செய்வதற்கான ஒரு வழிமுறைகளை சாமிஜி சொல்லியிருக்காங்க. கவனிக்க வேண்டியது 6, சிந்திக்க வேண்டியது 7, கடைபிடிக்க வேண்டியது 4 என்று சொல்றாங்க. இதை பற்றி சுருக்கமாக இன்றைக்கு பார்ப்போங்க. கவனிக்க வேண்டியது: பேராசை, அறியாமை, தப்பு கணக்கு, விழிப்பின்மை, பகை, இயற்கை சீற்றம். இந்த 6ஐயும் கவனிக்கணும். பேராசை: ஒருத்தர் தொழில் செய்யறாங்களே என்பதற்காக, அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்கிறதுக்காக நாம தொழில் செய்ய கூடாது. நமக்கு தெரிந்த தொழிலை செய்யணும். தெரிந்த தொழிலை செய்யும் போது அதிலிருந்து ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டா கூட அதிலிருந்து சிறப்பாக அந்த பாதிப்பிலிருந்து விடுபட்டு நம்ம பாதிப்பு இல்லாமல் மாற்றிக்கொள்ள முடியும். பேராசை இருக்கக்கூடாது. அறியாமை: தெரிந்த தொழிலை நாம செய்யணும். தெரியாத ஒரு தொழிலை நாம செய்து அப்படின்னு சொன்னா அதனால பாதிப்புகள் நிறைய வரும். தப்பு கணக்கு: ஒரு தொழில் செய்யும் போது லாபத்தை மட்டுமே கணக்கு பார்த்து நம்ம செய்யக்கூடாது. அதே நேரம் அதற்கான ஒரு செலவினம் என்ன இருக்கு என்பதை பார்க்கணும். 10 ரூபா சம்பாரிச்சு 12 ரூபா செலவு பண்ணோம்னா அது தொழிலே அல்ல. விழிப்பின்மை: நாம ஒரு தொழிலை செய்யும் போது அந்த தொழில ஈடுபாட்டோடு நாம கருத்தை செலுத்தி முழுமையாக அர்ப்பணிப்பு தன்மையோடு செய்தோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு சிறப்பு சேர்க்கும். சொல்லுவாங்க, நின்று செய்தா தொழில், உட்கார்ந்து செய்தா அறத்தொழில். தொழிலை துவக்கிட்டு அங்கேயே இல்லாம நாம வேற பக்கம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அது தொழிலே அல்ல என்று சொல்லுவாங்க. பகை: நம்ம தொழில் செய்யும் போது நம்ம சுற்றி நமக்கு எந்த விதமான ஒரு பகையும் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம சிறப்பாக தொழில் செய்யலாம். தொழில் செய்யும் போது ஒரு பகைமை இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த போட்டி பொறாமை இதுலேயே நம்முடைய காலம் கழியும். எந்த விதமான ஒரு முன்னேற்றத்துக்கும் இடம் இருக்காது. இயற்கை சீற்றம்: சொல்லுவாங்க, உப்பு வைக்க போகும்போது மழை வருது, பஞ்சு வைக்க போகும்போது காத்தடிக்குதுன்னு சொல்லி. அப்போ கவனிக்க வேண்டியது 6: பேராசை, அறியாமை, தப்பு கணக்கு, விழிப்பின்மை, பகை, இயற்கை சீற்றம். சிந்திக்க வேண்டியது 7: ஒரு தொழிலை செய்யும் போது அதற்கேற்ற வயது, அறிவு, பலம், கல்வி, தொழில், செல்வம், செல்வாக்கு இதை பற்றி நாம சிந்திச்சு இந்த 7ஐயும் நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு நமக்கு அந்த தொழிலை செய்யும் போது நமக்கு அதற்கேற்ற வயது, அந்த தொழிலை பற்றிய அறிவு, அந்த தொழிலை சிறப்பாக செய்வதற்கான பலம், அதற்கான ஒரு கல்வி அறிவு வேண்டும். தொழிலை பற்றிய எல்லா நுணுக்கங்களையும் தெரியணும். அதே போல தொழில் செய்யும் போது நமக்கு செல்வம் இருக்கணும். நாம் அந்த தொழிலை செய்யக்கூடிய அந்த சூழல்ல நமக்கு ஒரு செல்வாக்கு எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கணும். நாம தொழில் செய்யும் போது தொழில தொடர்புடைய அனைவருக்கும் நன்றி செலுத்தணும். பட்ட கடனை நாம திருப்பி செலுத்தணுங்கிற அந்த எண்ணம் எப்பவுமே மனதில் இருக்கணும். நாம ஒரு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், 1 லட்சம் பண்றோம்னா ஒரு 10,000 ரூபாய் வெளியில கைமாத்த கடனை வாங்கிக்கலாம்.
பேங்க்ல 10ல் 1 பங்கு மட்டும். அதே போல நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து வரவு செலவு பண்ணுறோன்னா 10ல் 1 மடங்கு தான் நம்ம கொடுத்து வரவு செலவு பண்ணணும். அப்போ நாம் காலத்தால் நம்முடைய கடமையை சிறப்பாக செய்யணும். அப்போது நமக்கு தேவையான அனைத்தும் நிறைவாக பெற முடியும். இந்த கடமையை செய்யும்போது நாம் கவனிக்க வேண்டியது, சிந்திக்க வேண்டியது, கடைபிடிக்க வேண்டியது என்று சாமிஜி கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கங்களை நாம் உள்வாங்கி பயன்படுத்தி வாழ்வோங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.